வந்து தோள் தந்து என்னை மீட்ட தேவனே, என்னை ஆளும் இந்த நாதனே. மனம் நொந்து வாடினே, திருப்பாதம் தேடினே. மனம் நொந்து வாடினே, திருப்பாதம் தேடினே. தினம் கண்ணீர் சிந்தினே, முழங்காலில் கெஞ்சினே. அழும் என்னை தேடி வந்து அனைத்தன்பிலாற்றினார். அழும் என்னை தேடி வந்து அனைத்தன்பிலாற்றினார். புழு என்னை தொட்டு தன் போல் புது ரூபமாக்கினார். புழு என்னை தொட்டு தன் போல் புது ரூபமாக்கினார். புழு என்னை தொட்டு தன் போல் புது ரூபமாக்கினார். என்னை ஆளும் இன்ப நாதனே, என் இயேசு மணாளனே. என்னை ஆளும் இன்ப நாதனே. கடன்காரனானதா உடன் வந்த பாடுகள். கடன்காரனானதால் உடன் வந்த பாடுகள். இடம் மாறி போயினும் தடுமாறச் செய்திடும். தடுமாறும் கால்கள் உன் முன் தள்ளாடலாகுமா? தடுமாறும் கால்கள் உன் முன் தள்ளாடலாகுமா? தள்ளாடும் என்னை தாங்கி நில் என்ற தேவனே. நில் என்ற தேவனே. தள்ளாடும் என்னை தாங்கி நில் என்ற தேவனே. என்னை ஆளும் இன்ப நாதனே, என் இயேசு மணாளனே. என்னை ஆளும் இன்ப நாதனே. துணை யாரும் இல்லை என்று மனம் நொந்து போனேன். துணை யாரும் இல்லை என்று மனம்
மனம் நொந்து போனே. துணையாக வந்து தோள் தந்து துணையாக வந்து தோள் தந்து என்னை மீட்ட தேவனே, என்னை ஆளும் இன்ப நாதனே, என் இயேசு மணாளனே, என்னை ஆளும் இன்ப நாதனே. அல்லேலூயா. கடந்த 7 மாதமாக நம்மை நடத்தி வந்த தேவன் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட 8வது மாதத்திற்குள்ளே நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சங்கீதம் 36:8 இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தமாக கர்த்தர் நமக்கு தந்திருப்பதை நாம் எடுத்து வாசிக்க கேட்கலாமா? பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 36:8 எடுத்து வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால், உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜனங்களுடைய சபையினுடைய தாகத்தை தீர்க்க போகிறீர். ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்க போகிறீர். அல்லேலூயா. பாருங்க, இந்த மாதத்திலே 1ஆம் தேதி அதிகாலையிலேயே ஆவியானவர் நம்மோடு கூட பேசினது போல இந்த மாதம் உங்களுடைய தீர்க்க முடியாத அனைத்து தாகங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நதியை போல, பேரின்ப நதியாக, தேவ நதியாக, சகாயம் செய்யும் நதியாக, ஜீவ நதியாக உங்களுடைய தாகங்களை எல்லாம் தீர்த்து வைக்க போகிறார். ஹல்லேலூயா. இதுவரையிலும் தீர்க்கப்படாத உங்களுடைய தாகங்கள் எல்லாம் இந்த மாதத்திலே, ஏன் இந்த மாதத்தின் வரும் நாட்களிலே உங்க தாகத்தை எல்லாம் கர்த்தர் தீர்த்து வைக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் தீர்த்து வைக்க போகிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு விளங்குகிறதா? எப்போ என் பிள்ளை சுகமாகுவான், என் குடும்பம் எப்ப செழிக்கும், என்னுடைய கஷ்டம் எப்ப தீரும், கடன் சிக்கல் எப்ப தீரும், ஆமா இந்த பாதிப்பு கர்த்தர் எப்ப தீர்த்து வைப்பார், இந்த பிரச்சனையிலிருந்து எப்ப எனக்கு விடுதலை கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு தாகம் உங்க வாழ்க்கையிலே இருந்து கொண்டிருக்கிறதே, அந்த தாகங்களை எல்லாம் கர்த்தர் தீர்க்கிற ஒரு மாதத்திலே தேவன் நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தரே பெரிய நதியாக, விசாலமுள்ள நதியாக இந்த மாதத்திலே நமக்கு வெளிப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா கரந்தட்டி ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த வசனத்திலேயே ஒரு விளக்கம் இருக்கிறது பாருங்க. என்னன்னா, உங்களை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தின எல்லா துக்கத்தையும் மாற்றத்தக்கதான ஒரு அற்புதங்களை அல்லது நன்மைகளை கர்த்தர் செய்து உங்க வாழ்க்கையிலே பெரிய சந்தோஷத்தை, பேரின்பத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறதுனால அந்த நதிக்கு பேரு, கர்த்தருக்கு பேரு பேரின்ப நதியா இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொன்னார் பாருங்க. உங்க துக்கம் எப்படி மாறும் சொல்லுங்க? உங்க துக்கம், என்னுடைய துக்கம், துக்கப்படுத்துகிற எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அது மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கிறது 65ஆம் சங்கீதம் 9வது வசனத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே அல்லது உங்க வாழ்க்கையிலே இருக்கிற வறட்சியை எல்லாம் ஆண்டவர் நீக்கி ஒரு பெரிய செழிப்பை உருவாக்குகிற தேவ நதியாக இந்த மாதத்திலே எழுந்தருளி இருக்கிறார். எப்படிப்பட்ட நதி? தேவ நதி, செழிப்பாக்குகிற நதி. ஹல்லேலூயா. உங்களை சந்தோஷப்படுத்துகிற நதி, பேரின்ப நதியாக அவங்க வாழ்க்கையில இருக்கிற வறட்சிகளை எல்லாவற்றையும் நீக்குகிற, செழிப்பை உருவாக்குகிற ஒரு தேவ நதியாக. அதே போல பாருங்கள், 46ஆம் சங்கீதம் 4-5 வசனங்களிலே உங்க வாழ்க்கையிலே சகாயத்தை செய்கிற நதியாக, தேவ நதியாக அங்கே இருப்பதை பாருங்கள். வாசிக்க கேளுங்க. நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள்
தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். பாருங்க, சந்தோஷப்படுத்துகிறது. சகாயம், ஆண்டவர் உங்களுக்கு சகாயம். தமிழ்ல சகாயம், ஆங்கிலத்துல ஹெல்ப்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நதியாக அவர் உங்கள் பட்சத்திலே பாய்ந்து வந்து உங்களுக்கு வேண்டிய உதவிகளை, சகாயங்களை, சௌகரியங்களை அவர் செய்கிற ஒரு நதியாக அதிகாலையிலேயே வந்து உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்க போகிறார். கைதட்டி நன்றி சொல்லுங்கள். அதிகாலையிலே வந்து உங்களுக்கு சகாயம் செய்ய போகிறார்னா நீங்க எல்லாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு அதிகாலையிலே ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37 - 39 வரையிலும் பார்த்தா ஜீவ நதி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவ நதி என்றால் என்ன? உயிர்ப்பிக்கிற, உயிரை கொடுக்கிற, ஜீவனை கொடுக்கிற ஒரு நதியாக இருக்கிறது. உங்க குடும்ப காரியம், வியாபாரம், மற்ற காரியங்கள் எது செத்து போன நிலையிலே இருக்கலாம், அல்லது சாகக்கூடிய நிலையிலே இருக்கலாம், அல்லது எல்லாம் உயிரற்ற நிலையிலே, ஒன்றுமில்லாமல் போன நிலையிலே இருக்கலாம். அவைகளை எல்லாம் உயிர்ப்பிக்கிற ஜீவ நதியாக, ஏன் உங்க மூலமா மற்றவங்களையும் உயிர்ப்பிக்கத்தக்கதாக, உங்களையே ஆண்டவர் ஜீவ நதியாக, உங்க உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு ஓடத்தக்கதாக அந்த நதி இந்த மாதத்திலே உங்களுக்கு நேராக உங்க உள்ளத்தை தொட்டு, ஆமா, உங்க குடும்பத்திலே பாய்ந்து, உங்க வியாபாரத்திலே பாய்ந்து ஒரு பெரிய பேரின்பத்தையும், ஒரு பெரிய செழிப்பையும், ஒரு பெரிய சகாயத்தையும், ஒரு பெரிய உயிர் மீட்சியையும் உண்டாக்க போகிறது. எத்தனை பேர் சந்தோஷமா கேக்குறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்கயா. கொஞ்சம் நல்ல நிமிந்து உட்கார்ந்து கேளுங்க. நிமிந்து உட்கார்ந்து கேளுங்க. கவனிங்க. இந்த மாதம் உங்க ஒவ்வொருவருக்கும், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய விசேஷித்த மாதமா அமைய போகுது. ஏன் தெரியுமா? நான் பேச போகிற இந்த சத்தியங்கள் எல்லாம், இந்த சத்தியத்திற்காக, சத்தியங்களை பெற்றுக்கொள்வதற்காக நான் கர்த்தர் சமூகத்தில் அதிக கிரயம் கொடுத்திருக்கிறேன். வழக்கமாக ஒவ்வொரு 1ஆம் தேதியும் வாக்கு தத்தம் வந்து, அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ அல்லது ஒரு நாளைக்கு முன்னாடியோ, 1ஆம் தேதிக்கு முன்னாடியே கர்த்தர் கொடுத்துருவார், ஆவியானவர் கொடுத்துருவார். அதை தியானிச்சு அந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து நான் வந்து உங்களோட கூட பேசுவேன். ஆனா இப்போ 1ஆம் தேதியில நான் பேசுகிறேன், அல்லது இப்போ பேச போகிற, இனி பேச போகிற இந்த சத்தியம் அல்லது இந்த வசனமே, அதாவது 31ஆம் தேதி, 1ஆம் தேதிக்கு முந்தின இரவு இருக்கு பாத்தீங்களா, 10:30 மணி வரையிலும் எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் ஒரு பைத்தியக்காரனை போல வீட்டுல இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு காலையில 5 மணிக்கு வாக்குத்தத்தம் என்னன்னு கேட்க, ஆண்டவரே வந்துருவாங்களே, மணி 10:30 ஆச்சு, சாப்பிட்டாச்சு, படுக்க போறோம், லைட் எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு, எனக்கு தூக்க போய் படுக்க போய் மனசே இல்லை, நான் படுக்கவே இல்லை. நான் உடனே கட்டில உட்காந்துட்டு, ஓரத்துல உட்காந்துட்டு, ஆண்டவரே எனக்கு நீங்க வாக்குத்தத்தம் தராம நான் தூங்கவே போக மாட்டேன். என்னை நம்பி என் வாயை எதிர்பார்த்து, வாக்குத்தத்தத்தை எதிர்பார்த்து மக்கள் வருவாங்களே, நீங்க கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி ஆண்டவர் பாதத்திலே காத்திருக்கும் போது சுமார் 11 மணிக்கு இந்த சங்கீதம் 36வது அதிகாரம் 8வது வசனம், பேரின்ப நதியினாலே அவர்களை திருப்தியாக்குவார் என்கிற வசனம் வெளிப்பட்டது. தொடர்ந்து நான் அதை தியானித்து இருக்கிற நேரத்தில் பாத்தீங்கன்னா, முழு செய்தியையும் முழு சத்தியத்தையும் நிறைவேற போகிற ஆவியானவருடைய சத்திய வெளிப்பாடுதலை நான் முழுசா பெற்றுக்கொண்டு முடிக்கிற நேரம் இரவு 2 மணி ஆயிடுச்சு. விடிய காலையில 2 மணிக்கு தான். அவ்வளவு நேரம் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்து இதை நான் உங்க மத்தியிலே பிரசங்கிக்கிறேன். அல்லேலூயா. எங்கேயோ எதுலயோ இருந்து நான் பேசல. கவனிங்க, என்ன பேசுறதுன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே இத்தனை மணி நேரம் காத்திருந்தேன். காத்திருக்கிற வேலையில ஆவியானவர் வெளிப்படுத்துகிற அந்த சத்தியங்களை எல்லாம் நான் அப்படியே கேட்க ரிசீவ் பண்ண எனக்கு ஆனந்தமா இருந்ததுனால தூக்கம் எனக்கு ஒரு பொருட்டா இல்ல. 2 மணிக்கு தான் அதை முடித்தார் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையிலே இப்படியாக உங்க துக்கத்தை மாற்றி பேரின்பத்தை உண்டாக்குகிற, உங்க கஷ்டத்தை மாற்றி சகாயத்தை உண்டாக்குகிற, ஆமா வறட்சியை நீக்கி செழிப்பை உண்டாக்குகிற, உங்க வாழ்க்கையில செத்து போன எல்லாவற்றையும் உயிர்ப்பித்து ஜீவ நதியாக உங்களையே மாற்றி அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற
வரப்போகிற பரிசுத்த ஆவியானவருடைய தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேற போகிற இந்த சத்தியங்களை கேட்க எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறீங்க? சொல்லுங்கய்யா, சொல்லுங்க சொல்லுங்க. நான் மிகுந்த நம்பிக்கையோடு உங்க சமூகத்திலே வந்து நிற்கிறேன். ஏன்னா பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்க வாழ்க்கையிலே நிறைவேற போகிறது. இருதயம் திறந்து கேளுங்க, இருதயம் திறந்து கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற ஆமே நிறைவேற போகிற தீர்க்க தரிசன சத்தியங்களை கேளுங்க. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கய்யா. ஆமா, ஏதோ ஒரு உபதேசம் அல்ல, ஏதோ ஒரு பிரசங்கம் அல்ல, எங்கிருந்தோ எப்படியோ ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு செய்தி அல்ல. கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் நேரடியாக வெளிப்படுத்தின சத்தியத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். உங்க வாழ்க்கையிலே இருக்கிற துக்கங்களை இந்த மாதத்திலே பரிசுத்த ஆவியானவர் மாற்றி அவரே பேரின்ப நதியாக உங்களுக்கு நேராக பாய்ந்து வருகிறார். அவரே சகாயம் செய்யும் நதியாக பாய்ந்து வருகிறார். அவரே உங்களை உயிர்ப்பிக்கிற நதியாக அவரே கடந்து வருகிறார். செத்து போனவைகள் எல்லாம் உயிர் பெறத்தக்கதாக, நீங்கள் உயிர் பெற்று அநேகரை உயிர்ப்பிக்கத்தக்கதாக என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு ஓடும்னு சொன்ன கர்த்தர் உங்களையே ஒரு நதியாய் மாற்ற விரும்புகிறார். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அநேகரை சந்தோஷப்படுத்துகிற நதியாக நீங்க மாற போகிறீர்கள். அழுது கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்தோஷத்தை, ஆனந்தத்தை உண்டாக்குகிற மக்களாக மாற போகிறீர்கள். ஆமா, ஏசாயா 35வது அதிகாரம் 10வது வசனம் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 35வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். சொல்லுங்க, சஞ்சலமும் தவிப்பும். இதுவரையிலும் நீங்க சஞ்சலத்தோடு தவிப்போடு ஐயோ இப்படி இருக்கிறதே, இனி இதுக்கு என்ன செய்வது, அதற்கு என்ன செய்வது என்று சொல்லி சஞ்சலத்தோடு வேதனையோடு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். உங்க வாழ்க்கையிலே தேவன் பேரின்பத்தை, மகிழ்ச்சியை, நித்திய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, ஆனந்தத்தை, களிப்பை உருவாக்கி அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். உங்களோட தான் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். கை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். கைதட்டி பாடுவோமா? ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறே. ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறே. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறே. நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். ஒற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறே. ஒற்றுமையாவும் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீ, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீ. தாகமுள்ளவன் எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை நோக்கி பார்த்து பேசி பாடுவோம். ஊற்றுமையா உம் வல்லமையை,
தாகத்தோடு காத்திருக்கிறே, தாகத்தோடு காத்திருக்கிறே. ஏசாயா 44:3-4 வசனங்களை பாருங்கள். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. இந்த தாகத்தை குறித்து கர்த்தர் வேதத்திலே ஏராளமான வசனங்களை சொல்லி இருக்கிறதை பாருங்கள். ஏசாயா 55:1 வசனத்திலே, ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வந்து என்ன செய்யுங்க, பானம் பண்ணுங்கள். புதிய ஏற்பாட்டிலே யோவான் 7:37 வசனத்திலையும் ஆண்டவர் இயேசு அப்படித்தான் சொல்கிறார். தீர்க்கதரிசி அழைப்பது போல. ஆமா, ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே வந்து ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்திலே வந்து என்ன செய்ய கடவன், பானம் பண்ண கடவன். அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் எங்க வாங்க. ஆமா, இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்ல, வெளியில இருக்கிறவங்களும், ஆமா தூரமா இருக்கிறவங்களும், வீட்டுல இருக்கிறவங்களும் கூட, ஆமா யாரா இருந்தாலும் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். உங்க பிரச்சனை தீரணுமா, உங்க பாதிப்பு நீங்கணுமா, உங்க தேவை சந்திக்கப்படணுமா, உங்க தாகம் எதுவா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிதா இருந்தாலும் சரி, ஆமா ஜீவன் நதியாக இந்த பூமிக்கு வெளிப்பட்ட தேவன் தாகம் தீர்க்கிறவராக, பேரின்பத்தை உண்டாக்குகிறவராக, செழிப்பை உருவாக்குகிறவராக, சகாய நதியாக இந்த பூமியிலே வெளிப்பட்ட ஆமென் இன்றைக்கும் ஜீவ நதியாய் ஓடிக்கொண்டிருக்கிறதான ஆண்டவர் இயேசுவினிடத்திலே வரும்போது அவர்களுடைய தாகங்கள் எல்லாம் தீர்க்கப்படுகிறது. உங்க தாகத்தை எல்லாம் கர்த்தர் தீர்க்க போகிறார். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என் தாகத்தை எல்லாம் தீர்க்க போகிறார். என் குடும்ப தாகத்தை எல்லாம் தீர்க்க போகிறார். எங்களுடைய வியாபாரத்திலே இருக்கிற தாகத்தை எல்லாம் கர்த்தர் இந்த மாதத்திலே தீர்க்க போகிறார். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. என் பிசினஸ்ல இருக்கிற என்னுடைய தாகத்தை எல்லாம் கர்த்தர் தீர்த்து வைக்க போகிறார். தீர்க்க முடியாததை எல்லாம் இந்த மாதத்திலே கர்த்தர் தீர்த்து வைக்க போகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நான் அந்த வேளையில கொஞ்சம் ஆழமாக நான் உங்களை அழைத்துக் கொண்டு போக விரும்புகிறேன். சமாரியா ஸ்திரியை குறித்த நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறீங்க. யோவான் 4 தாகத்துக்கு தான் கேட்ட ஆண்டவர் இயேசுவின் இடத்துல பாருங்க, அவ தண்ணி கொடுக்கல, ஜாதிய பேசுறா. ஆண்டவர் இயேசு அவளை பார்த்து சொன்னாரு, உன்கிட்ட தாகத்துக்கு தான் சொல்றது இன்னார் என்று நீ அறிந்திருந்தா நீ அவரிடத்திலேயே தண்ணி கேட்டிருப்ப. அவர் உனக்கு என்ன தண்ணியை கொடுத்திருப்பாரு, ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார், நீ கொடுக்கிற தண்ணி மறுபடியும் தாகம் உண்டாகும், ஆனா நான் கொடுக்கிற தண்ணீரோ ஒரு காலம் என்ன வராது, தாகமே உண்டாகாதுங்க. பாருங்க, அந்த தாகத்தை குறித்ததான ஒரு பெரிய காரியம் தான், அங்க ஜீவ தண்ணீரை குறித்த ஒரு காரியம் தான். இங்க பாருங்க, ஆண்டவர் இயேசு பயணத்திலே களைப்படைந்தவரா யாக்கோப்பினுடைய கிணற்றண்டையிலே அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். யோவான் 4 அந்த தண்ணீர் குடிக்கதான் ஆண்டவர் அங்கே உட்கார்ந்தார். ஆனால் அந்த அதிகாரம் முழுவதையும் நீங்க படித்து பார்த்தால் இயேசு தண்ணீர் குடிக்கவே இல்லை. ஆமா, சீஷர்கள் கொண்டு வந்த தண்ணீரை கூட குடிக்கலையா. ஆமா, அந்த தண்ணீரை அவர் வாங்கி குடிக்கவே இல்லை. காரணம் என்னன்னா, அவர் வேற தண்ணீரை குறித்த தாகம் உள்ளவராயிருந்தார். சிலுவையிலும் கூட ஆண்டவர் தாகமாய் இருக்கிறேன்னு சொன்னாரே. ஆமா, அவர் தண்ணி வாங்கி குடிச்சாரா, ஆனா அது அவங்களுக்கு தெரியாது, உலகத்துக்கு தெரியாது. அவருடைய தாகம் எல்லாம் வேற தாகம், உலக மக்கள் மீட்படையணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தாகம். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஐயா. ஆமா, உங்க வாழ்க்கையில இருக்கிற பாதிப்புகள், உங்க வாழ்க்கையில இருக்கிற சாத்தானுடைய கிரியைகள், உங்க வாழ்க்கையில இருக்கிற சாத்தானுடைய தடைகள், உங்க முன்னேற்றத்துக்கு எதிராய் சாத்தான் செய்கிற கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படணும். அதிலிருந்து நீங்க மீட்கப்படணும். நீங்க ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு ஆசீர்வாத சாட்சியா எழுமணும்னு சொல்லி உங்களுக்காக தாகத்தோடு பேசுகிற கர்த்தர் ஜீவ நதியா இந்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிறார். கைதட்டி அவருக்கு மகிமையை செலுத்துங்கய்யா. ஆமா, நீங்க தாகமா இருக்கிறத விட, உங்க காரியத்தை குறித்து நீங்க தாகமா இருக்கிறத விட, உங்க தாகத்தை தீர்ப்பதற்கு அதுவே கர்த்தருக்கு பெரிய தாகமா இருக்கிறது.
என் பிள்ளை பசியோட இருக்கிறானே, கடனோட இருக்கிறானே, என் மக வியாதியோட இருக்கிறாளே, ஆமா குடும்பத்துக்காக இவ்வளவு கண்ணீரோட இருக்கிறாளே, கண்ணீரோடு காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறாளே என்று சொல்லி கர்த்தர் பாருங்க அவ்வளவு தாகத்தோடு அவ்வளவு வேதனையோடு இருக்கிறார். கவனிங்க, இந்த தாகத்தை எப்படி கர்த்தர் தீர்க்கிறார். இந்த சமாரிய பெண்ணுடைய சரித்திரம் நமக்கு ஒரு பெரிய ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறது. எத்தனை பேர் அதை கேட்க ஆசையா இருக்கிறீங்க? கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஆனா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அது நடந்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு ஆராதனையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா, எங்கெல்லாம் நம்ம சபை கூடி வருகிறோமோ அங்கெல்லாம் ஆமா மக்கள் கூடி வருகிற மக்களுடைய தாகத்தை கர்த்தர் தீர்க்கிற ஜீவன் நதியாக, சகாய நதியாக, பேரின்ப நதியாக, தேவ நதியாக, செழிப்பை உண்டாக்கும்படி, பேரின்பத்தை உண்டாக்கும்படி ஆண்டவர் நதியாக பிறந்து ஓடுகிறார். இங்க கவனிங்க, நான் 1ஆம் தேதி அதிகாலையிலேயே சும்மா மேலோட்டமா உங்களுக்கு இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு ஆழமா உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது சபையில என்ன நடக்கிறது? 2 பிரிவு நடக்கிறது. ஆராதனையில 2 காரியம் நடக்கிறது. ஆமா, எந்த இடத்துல ஆராதனை நடந்தாலும் சரி, எந்த இடத்துல ஜெப கூட்டம் நடந்தாலும் சரி, என்ன நடக்கிறது தெரியுமா? ஆமா, மக்கள் எல்லாம் கர்த்தரோடு பேசுகிறார்கள். ஆமா, மக்கள் எல்லாம் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார்கள். ஆமா, சபையெல்லாம் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறது, ஜெபம் பண்ணுகிறது. அப்பொழுது கர்த்தர் மக்களோடு கூட என்ன செய்கிறார்? பேசுகிறார். பாருங்க, இவ்வளவு நேரம் நாம எல்லாம் 8 மணியிலிருந்து நாம எல்லாம் கர்த்தரை புகழ்ந்து பாடி ஆராதித்து துதித்து ஜெபம் பண்ணணும், புகழ்ந்தோம், வாழ்த்தோம். இதெல்லாம் நம்ம செய்த ஒரு காரியம். இப்போ நம்மளை எல்லாம் உட்கார வச்சு துதித்த ஜெபித்த மக்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு கர்த்தர் இப்போ நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த 2 கான்வர்சேஷன் இருக்கு பாத்தீங்களா, 2 உரையாடல் இருக்கு பாத்தீங்களா, இந்த கனெக்ஷன்ல தான் உங்க தாகம் எல்லாம் தீர்க்கப்படுகிறது. இதுதான் அங்கே நடந்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, யோபின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 10வது வசனத்துல பாருங்க, யோபு தனக்காக ஜெபம் பண்ணல, தனக்கு எதிராக பேசினதான ஆமா சிநேகிதர்களுக்காக கர்த்தர் வேண்டுதல் செய்ய சொன்னார் பாத்தீங்களா. அந்த வசனம் எவ்வளவு அழகா இருக்கிறது. யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, கர்த்தர் அவன் தாகத்தை தீர்த்தார். எப்போ தீர்த்தாரு? எப்போ தீர்த்தார்? அவனுடைய இழப்பு, அவனுடைய நஷ்டம், அவனுடைய கஷ்டம், சாத்தான் கொண்டு வந்த அனைத்து பாதிப்புகள், வியாதிகள், அவன் சரீரத்தில் வந்த கொடுமையான வியாதி, அவன் குடும்பத்துக்கு எதிராக வந்த நஷ்டம், கஷ்டம், பாதிப்பு, எல்லா சிறையிருப்பும் எப்ப மாற்றப்பட்டது தெரியுமா? இந்த மனுஷன், அந்த யோபு கர்த்தரோடு கூட பேச ஆரம்பித்த சமயத்துல. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கயா. கர்த்தரோடு கூட பேச ஆரம்பித்த சமயத்துல கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 29வது வசனமும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆமா, ஆண்டவர் இயேசு மலையிலே ஏறி அவர் ஜெபம் பண்ணும் போது அவருடைய முகம் சூரியனை போல என்ன செய்ததா? பிரகாசித்ததா. அத பாருங்க, யாத்திராகமம் 34வது அதிகாரம் 29வது வசனத்திலேயும் அத வாசிங்க பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கிறது. 40 நாள் கர்த்தரோடு கூட மலையிலே கர்த்தர் காண்பித்த மாதிரியை, ஆசரிப்பு கூடார மாதிரிகளையும் நியாய பிரமாணங்களையும் மற்ற கற்பனைகள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருந்த கர்த்தர் அவனோடு பேசினதினாலே. அந்த வசனம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, வாசிக்க பார்க்கலாம். தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே. அந்த வரியை அண்டர்லைன் பண்ணுங்க. தன்னோடு கூட பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை. அவருடைய முகம் என்னானது? பிரகாசித்தது. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை இப்ப யார் யார் இங்க கவனமா கேக்குறீங்களோ உங்க முகம் இருதயம் எல்லாம் பிரகாசிக்கும். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சும்மா எங்கேயோ ஒரு மூலையில உட்காந்துட்டு ஆமா பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட பேசிக்கிட்டு சும்மா அங்கேயும் இங்கேயும் போயிட்டு செல்லுல அதை இதையும் பண்ணிக்கிட்டு அப்படி எல்லாம் இல்லாதீங்க ஐயா. உங்க வாழ்க்கையிலே உங்க தாகத்தை தீர்ப்பதற்காக கர்த்தர் சபை கூடுதலை வைத்திருக்கிறார், ஆராதனையை வைத்திருக்கிறாருங்க. பாருங்க, நீங்க கர்த்தரோட பேசும்போது உங்க தாகம் தீர்க்கப்படுகிறது, உங்க பாதிப்பு நீக்கப்படுகிறது, உங்க கஷ்டம் நீக்கப்படுகிறது, உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத செழிப்பு, சேமம், பிரகாசம் உருவாகிறது.
ஆமா, இரண்டாவது கர்த்தர் உங்களோடு ஊழியக்காரர் மூலமா பேசுகிறாரு, அவருடைய வார்த்தையை அனுப்புகிறாரு. ஆமா, பேசுற வேலையிலையும் என்ன நடக்கிறது தெரியுமா? உங்களுக்கே தெரியாது. மோசேயினுடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது மோசேக்கே தெரியாது. எடுத்து வாசித்து பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆமா, மார்த்தாள் மரியாளுடைய வீட்டிலே ஒரு சபை கூடி வந்தது பாருங்க. அங்க ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? வசனத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். மார்த்தாள் சமையல் கட்டிலே சமையல் செய்துகிட்டு இருக்கிறாள். கவனிங்க கவனிங்க கவனிங்க, முக்கியமா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி கர்த்தர் அங்கே சொல்லி கொடுக்கிறார். சமையல் கூட பொறுமையா கூட சாப்பிட்டு, ஆனா வசனம் பேசுற சமயத்துல எங்கேயும் போயிடக்கூடாது. வசனம் பேசுற நேரம் என்ன தெரியுமா? உங்க தாகம் தீர்க்கப்படுகிற நேரம். வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த மரியாளுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? 39வது வசனம் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க பார்க்கலாம். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் மரியாள் என்ன செய்து கொண்டிருந்தால்? இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல எத்தனை பேர் ஆண்டவருடைய வசனத்தை பயபக்தியா கேட்கிறேன்னு சொல்றவங்க? ஐயா, கர்த்தர் பேசுறத மரியாள் மாதிரி நான் கவனமா கேட்கிறேன். வேற எந்த ஞாபகத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன், வேற எந்த சிந்தைக்கு யோசனைக்கும் வேற எதுக்கும் இடம் கொடுக்க மாட்டேன். நான் மரியாளை போல கர்த்தருடைய வசனத்தை கவனமா கேட்கிறவங்க மட்டும் வெளியில உள்ள கை உயர்த்தி சொல்லுங்க. யார் யார் வசனத்தை கேட்கிறவங்க? இங்க பாருங்க, வசனத்தை கேட்டு கொண்டிருந்த மரியாளுக்கே தெரியாது என்ன நடக்கிறது, என்ன நடந்ததுன்னு. அந்த 41வது வசனம் 42வது வசனத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு தான் பாருங்க அந்த ஆராதனை முடிகிற நேரத்துல சொன்னார், மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். இங்க கவனிங்க, என்ன நடக்குது? கர்த்தர் நம்மோடு பேசும்போது நமக்கே தெரியாத அவருடைய நன்மை, எடுபடாத நல்ல பங்கினாலே நாம் நிரப்பப்படுகிறோம். நாம் கர்த்தரோடு பேசும்போது, கர்த்தரோடு கூட நாம் துதித்து பாடி இடைபடும் போது என்ன நடக்கிறது? அவருடைய மகிமையின் ஆசீர்வாதம் நிரப்புகிறது. அல்லேலூயா. இங்க பாருங்க, 120 பேரும் ஆசாரியர்கள் சாலமோனுடைய ஆலயத்திலே பிரதிஷ்டை நாளிலே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொன்ன சமயத்துல என்ன நடக்கிறது தெரியுமா? என்ன நடக்கிறது? என்ன நடந்தது? பரலோகத்தின் தேவன் தம்முடைய முழு மகிமையோடு ஆலயத்திலே இருந்த அந்த அனைத்தையும் அவர் ஆளுகை செய்தார். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தேவனுடைய மகிமையினாலே, தேவனுடைய மகிமையினாலே, தேவனுடைய மகிமையினாலே சொல்லுங்க, ஆலயம் நிரம்பினபடினாலே வேற யாரும் உள்ள போகவே முடியல. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா. போன்ல ஆகட்டும், ஒருத்தர் உங்களோட பேசும்போது சரி, நீங்க அவரோட பேசும்போது சரி, கவனிங்கய்யா. இப்போ என்ன நடக்கிறது? 2 பேருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. என்ன? வயர்லெஸ்லயே. இப்போ செல்லுல நம்ம பேசுறோமே, ஒயர் இல்லையே. பாருங்க, மைக்ல பேசுறோமே, ஒயர் இல்லையே. இப்போ கர்த்தரோடு கூட நம்ம பேசுறோம், கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த உறவிலே என்ன நடக்கிறது தெரியுமா? நம்முடைய தாகங்கள் எல்லாம் தீர்க்கப்படுகிறது. இதுதான் சமாரியா பெண்ணுடைய வாழ்க்கையில நடந்தது. இதுல பாருங்க, மக்கள் செய்கிற ஒரு தவறு, கர்த்தரோட பேசுற நேரம் சிலருக்கு கட்டு. எப்பனா கட்டு? பாட்டு முடிஞ்சு வர்றீங்க இல்லையா, துதி முடிஞ்சு வர்றீங்க இல்லையா, நீங்க கர்த்தரோட பேசுற அந்த நேரம் கட்டு. சில விவேகமா என்ன பண்ணுவாங்கன்னா, வொர்ஷிப் முடிஞ்சோன்னா காணிக்க போட்டுட்டு அப்படியே ஓடுவாங்க. அவங்க ஆண்டவர் அவங்களோட பேசுறது என்ன ஆகும்? கட்டு. 2 பக்கமும் கனெக்ஷன் கரெக்டா இருக்கணும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? கர்த்தரும் நம்மோட பேசுறத முழுசா கேட்கணும், நாமளும் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தணும், கர்த்தரை வாழ்த்தி மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் எங்களை காப்பாத்துறீங்களே அப்படின்னு சொல்லி பாடல் மூலமா, துதியின் மூலமா, ஆமா ஸ்தோத்திரத்தின் மூலமா, உதடுகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலியின் மூலமா அவரை துதிப்பதற்கு சரியா தொடங்குற நேரத்திலேயே வந்துருணையா. அதனாலதான் ஆராதனையை 2 பிரிவா பிரிக்கிறோம். நாம அவரோடு பேசுகிற துதியின் நேரம், ஆராதனை நேரம். 2வது அவர் நம்மோடு பேசு
வருகிற நேரம் நம்ம தாகத்தோடு வந்திருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம், பாதிப்போடு வந்திருக்கலாம். அவரை மகிமைப்படுத்தி துதிக்கிற வேளையிலே அவருடைய மகிமை இறங்கி வந்து நம்ம தாகத்தை எல்லாம் அவர் தீர்த்து விடுகிறார். அவர் நம்ம தாகத்தை தீர்க்கிற விதம் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா காரியம் சக்சஸா முடியும். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஐயா. ஆமா, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இந்த சமாரியா பெண்ணோடு கூட ஆண்டவர் கான்வர்சேஷன் தான் வச்சாரு. இந்த கான்வர்சேஷனை நம்ம எங்க பார்க்க முடியும் பாருங்க. 8வது வசனத்திலே இருந்து, எல்லாரும் பைபிள பாருங்க. 8வது வசனத்திலே இருந்து நானே உங்களுக்கு சொல்லுகிறேன். 8வது வசனத்திலே இருந்து என்ன ஆண்டவர் சொல்றாரு? வாசிங்க ஒரு தடவை கொஞ்ச நேரம். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனா இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். இந்த பகுதி எல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியத்தை பாருங்க. ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க பரிசுத்தவான்களோ பாவிகளோ கர்த்தருக்கு கணக்கே கிடையாது. ஆமா, ஒருவன் தாகமாய் இருந்தால் அவன் என்னிடத்தில் வரக்கடவன். நீங்க வந்துட்டீங்கல்ல, அதுவே ஒரு பெரிய காரியம். பக்கத்துல இருக்கிறவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க தகுதி இல்ல, கவனிங்க. ஆமா, நீங்க கர்த்தரை தேடி வந்துட்டீங்கல்ல, உங்க தாகத்தை எல்லாம் கர்த்தர் இப்ப தீர்த்து வைக்க போகிறார். சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்கயா. சண்டைக்காரவங்க பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு பெரிய தொல்லையா இருக்குது. கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தரை நம்பி வந்துட்டீங்க இல்லையா? கவனிங்க, சிலருக்கு கர்த்தரை சந்திக்கிறதே ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக இருக்கிறது. ஆமா பாருங்க, 6 பேருக்கு மனைவியா இருந்த தவறான வாழ்க்கை நடத்திட்டு இருந்த இந்த பெண்ணு பரிசுத்தமான பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த மேசியாவாகிய கர்த்தரை சந்திப்பதற்கு ஒரு நல்ல ஒரு தருணத்தை ஏற்படுத்தினாரே. இது ஒரு பெரிய பாக்கியம். அதனாலதான் பெர்க்மன்ஸ் இப்படி பாடுறாரு, தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீர். எல்லாரும் தகுதி எல்லாம் அறிக்கையிட்டு பாடுங்க, ஆண்டவரே நான் உங்க சமூகத்துக்கு வருவதற்கு எவ்வளவு தகுதி இல்லப்பா. இளைய குமாரன் காலில் விழுந்து சொன்னானே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்த உங்க பிள்ளைன்னு சொல்ல எவ்வளவு எனக்கு தகுதி இல்லப்பா. சொல்லுங்க, உம் பிள்ளை என்று சொல்ல உரிமை ஏதையா, ஊழியன் என்று சொல்ல தகுதி ஏதையா. ஊழியன் என்று சொல்ல தகுதி ஏதையா. பாவம் செய்த பதட்டத்தோடு பாதம் வந்தேனே, பாவி என்று தள்ளாது பாசம் கொண்டீரே, பரிசுத்தவும் இரத்தத்தினால் பரிகரித்தீரே, பரிசுத்தவும் இரத்தத்தினால் பரிகரித்தீரே, பரிசுத்தவும் சபைதனிலே இடமளித்தீரே, பரிசுத்தவும் சபைதனிலே இடமளித்தீரே. உம் அன்பை மறக்க முடியுமோ இயேசு ராஜா, உம் செயலை மறக்க முடியுமோ, உம் அன்பை மறக்க முடியும். எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க. உம்மை விட்டு தூரம் போன பாவி நானையா, உம் அன்பை அறியாத துரோகி நானையா. என்னையும் நினைத்து நினைத்து உருகி நின்றீரே, என்னை மீட்க வகையறியா திகைத்து நின்றீரே. என்னை தேடி மனிதனாக அவதரித்தீரே, என்னை தேடி மனிதனாக அவதரித்தீரே. உம் சிலுவை மரண பாடுகளால் மீட்டுக் கொண்டீரே, உம் சிலுவை மரண பாடுகளால் மீட்டுக் கொண்டீரே. உம் அன்பை மறக்க முடியுமோ இயேசு ராஜா, உம் செயலை மறக்க முடியுமோ, உம் அன்பை மறக்க முடியுமோ இயேசு ராஜா, உம்
செயலை மறக்க முடியுமோ? இந்த பொண்ணுக்கு 6 பேர், 6 ஆண்களோடு தொடர்பு இருக்கிறது யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் அவர் என்ன செய்யறார் தெரியுமா? தாகத்துக்கு தான் சொல்லி அவ்வளவு மோசமான பெண்ணுகிட்ட தான் கேட்டார். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமையா 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 சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் யாரை எப்படி ஏற்றுக்குவார்னு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க நீதிமான் மாதிரி இருக்கலாம், நல்லவங்க மாதிரி இருக்கலாம். சில நேரம் ஆண்டவர் உங்களை தள்ளிடலாம். ஆனா தவறு செய்த ஒரு நபரை போல இருக்கலாம், தவறு செய்தவர்களாகவே கூட இருக்கலாம். அவங்க தவறு உலகத்துக்கெல்லாம் தெரிந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அவர்களை ரட்சித்து அவங்க மூலமா பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய முடியும். அதனால ஆமா, உங்க தகுதியை பார்க்காதபடி இறங்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற தாகத்தை எல்லாம் தீர்க்கும்படி ஆண்டவர் இந்த ஆராதனைக்கு உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது ஐயா? ஆமா, என்னுடைய தவறெல்லாம் ஆண்டவருக்கு தெரிந்தும் அவர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் சொல்லுங்க. இங்க பாருங்க, ஆண்டவரோடு கூட நம்ம ஐக்கியப்பட்டுட்டாலே போதும், நம்ம கிட்ட இருக்கிறதான கரை குறைகள் எல்லாம் நீக்கப்பட்டுரும். பாருங்க, ஒரு மீன் கூட கிடைக்காம ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டவன் படக மட்டும், அவன் தாகத்தை மட்டும் ஆண்டவர் தீர்க்கல, அவனையே மீன் பிடிக்கிறவன் ஆண்டவர் மாத்திட்டார். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பாருங்க, லூக்கா 5ஆம் அதிகாரத்துல தான் இந்த காரியம் இருக்கிறது. ஆமா, அவன் நினைச்சான் சரி நமக்கு ஆண்டவர் நல்ல மீனை கொடுக்கிறாரு, நல்ல நம்ம படகையெல்லாம் நிரப்பிக்கிட்டு இருக்கிறாருன்னு நினைச்சான். பாருங்க, படகும் வலையும் நிரம்புகிற அந்த நேரத்திலேயே அவனுக்கே தெரியாது, அவனை பாவி என்று சொல்லி உணர வைத்தார். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நடுக்கடலிலே நிரம்பின படகிலே அவன் இயேசுவின் பாதத்திலே விழுந்து என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் பாவியான மனிதன், நீர் என்னை விட்டு என்ன செய்யணும்? போகணும்னா பாத்தீங்களா? அவ பாருங்க, கர்த்தருக்கு இயேசுக்கு தெரியும் பேதுரு ஒரு பாவின்னு தெரியும். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமா, நம்ம நிலைமையெல்லாம் ஆண்டவர் தெரிந்துதான் நம்மளை அழைத்திருக்கிறார், அழைத்து கொண்டிருக்கிறார், நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒண்ணு விளங்கலையா? சளி பிடிச்சவோட வாயில நான் பாடிக்கிட்டு இருக்கிறேன், சளி ஒழுகிட்டு இருக்குது, நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா நீங்க எல்லாம் ரொம்ப பொம்மை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்க தாகத்தை தான் கர்த்தர் தீர்க்க போகிறார். சொல்லுங்க, உங்க தாகத்தை தான் கர்த்தர் தீர்க்க போகிறார். பக்கத்துல இருக்கிறவங்க மேல அசைச்சு சொல்லுங்க. ஆமையா, உங்க தாகத்தை தான் கர்த்தர் தீர்க்க போகிறார். கர்த்தர் பாருங்க, கர்த்தர் இந்த பெண்ணோட கூட பேசுறார், கர்த்தர் அந்த பொண்ணும் கர்த்தரோடு கூட பேசுறார். இப்ப பாருங்க, ஆண்டவர் மெதுவா அவ உள்ளத்தை தொட்டு பேசுறார். எப்படி தொட்டு பேசுறாரு? ஆமா, தண்ணிக்கு தாகம் கொடு, தாகத்துக்கு தண்ணி தா அப்படின்னு கேட்ட உடனே அவ என்ன சொன்னா? வாசிங்க. அவ என்ன சொன்னா? நீர் யூதனா இருக்க என்னிடத்தில் தாகத்துக்கு தான் கேட்கலாமா அப்படின்னு சொன்னா. பாத்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு உடனே என்ன சொன்னார் அடுத்த வசனத்துல? நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று கேட்கிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தால் நீயே அவரிடத்தில் தண்ணீர் கேட்டிருப்ப. அவர் உனக்கு என்னத்தை கொடுத்திருப்பாரு? ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். உடனே அவர் சொல்றா, இந்த கிணத்தை எங்களுக்கு கொடுத்த எங்க முற்பிதாவாகிய யாக்கோபை விட நீர் பெரியவரா அப்படின்னு கேட்ட உடனே அப்ப இயேசு சொன்னார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கிற தண்ணீரை கொடுக்கிறவனுக்கு மறுபடியும் என்ன வராது? தாகமே வராதுங்க. பாருங்க, கான்வர்சேஷன் பாருங்க. ஆண்டவர் உங்களோட பேசுகிற இந்த நேரத்தை பாருங்க. நீங்க ஆண்டவரோட பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க. பக்கத்துல இருக்கிறவங்களோட பேசாதீங்க, கர்த்தரோடு கூட பேசுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க மேல கை வச்சு சொல்லுங்க, கர்த்தரோடு கூட பேசுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற தெய்வம். சொல்லுங்க. உலகத்துல மக்கள் பேசாத தெய்வத்தோட பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க பேசுகிற தெய்வத்தோட பேசுங்க. உங்க தாகத்தை எல்லாம் கர்த்தர் தீர்த்து வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க தாகம் எல்லாம் தீர்க்கப்பட போகிறது. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சொல்லுங்க, கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உடனே இந்த பொண்ணுக்கு பாருங்க, பாருங்க, ஆண்டவரே உங்ககிட்ட இருக்கிற தண்ணி தாகமே எடுக்காத தண்ணியா, அந்த தண்ணியை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறா. பாத்தீங்களா? உடனே ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு? அந்த தண்ணியை நீ பெறணும்னா போய் உன் புருஷனை கூட்டிக்கிட்டு வா அப்படின்னாரு. நிறைய ஆளுங்க புருஷனை வீட்டுல விட்டுட்டு ஆலயத்துக்கு வர்றாங்க பாருங்க, மனைவியை வீட்டுல விட்டுட்டு வர்றாங்க. பாத்தீங்களா? சீக்கிரம் உங்க மனைவி, புருஷன், குடும்பமா, பிள்ளைங்க எல்லாம் சபையில இருக்கணும். காரணம், எல்லாருடைய தாகத்தையும் ஆண்டவர் தீர்க்க விரும்புகிறார். உங்க குடும்ப தாகத்தையே கர்த்தர் தீர்க்க விரும்புகிறார். கைதட்டி அவருக்கு மகிமையை செலுத்துங்க. எத்தனை பேருக்கு பேசுற சத்தியம் பிரயோஜனமா இருக்கு? சொல்லுங்க. ஐயா, மறைச்சு பார்க்க கூடாது. கை உயர்த்தி அல்லிலே சொல்லுங்க மகளா.
சொல்லு பிரின்சி, சொல்லு அல்லேலூயா, சொல்லு அல்லேலூயா, ஹalleluya. உங்க தாகம் எதுவா இருந்தாலும் சரி, ஆமா உங்க குடும்ப தாகம் எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தர் தீர்க்கிற தேவன். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமா, இந்த பொண்ணு பாருங்க, ஆண்டவர் எங்க வச்சாரு பாருங்க, கைய எங்க வச்சாரு பாருங்க. எதை நம்ம மூடி மூடி மறைக்கிறோமோ அங்கதான் ஆண்டவர் கை வைக்கிறார். எங்க நம்மளை பலவீனப்படுத்துகிற எந்த ஆவி எந்த இடத்துல கட்டி வச்சிருக்கிறோம் அந்த இடத்துல கர்த்தர் கைய வைத்து, ஸ்திரியே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். பாருங்க, இவ தெளிவா சொன்னா, ஐயா எனக்கு புருஷனே கிடையாது அப்படின்னா, இயேசு தெளிவா சொன்னாரு. என்ன சொன்னார்? நீ உள்ளத உள்ளபடி சொன்ன. என்ன சொன்ன? ஏன்னா நீ ஒரு ஆளோட வாழ்ற ஆள் கிடையாது. உனக்கு புருஷங்கிற ஸ்டேஜே கிடையாது. உனக்கு 5 பேர் புருஷர்கள் இருந்தார்கள். இப்போ இருக்கிறவனும் அவன் டெம்பரவரி தான். இப்ப இருக்கிற புருஷனும் எப்படிப்பட்ட ஆளுதான்? மாத்திட்டே இருக்கிற ஆளுங்க அவர். உடனே இவளுக்கு அப்படியே கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி. இங்க பாருங்கய்யா, கர்த்தர் உங்களை தொடுற மாதிரி பேசுங்கய்யா. நீங்க கர்த்தரோட தொடுற மாதிரி பேசுங்க. எங்கேயோ ஞாபகத்தை வச்சுக்கிட்டு எதுலயோ நீங்க கவலையா இருந்துகிட்டு நீங்க அறகுறையா பேசாதீங்க. கர்த்தர் உங்க இருதயத்தை தொட்டு பேசுகிறவர், உங்க வாழ்க்கையின் ஆழத்தை தொட்டு பேசுகிறவர். நீங்க மறைத்திருக்கிற உங்க மறைவான ஜீவியத்தின் வேரை பிடுங்குகிற தேவன். அல்லேலூயா. தெளிவா சொன்னார், உனக்கு 6 பேர். உடனே இவன் நடுங்கிட்டா. அடுத்தது என்ன சொல்றாவ? ஆண்டவரே நீர் யாரு? தீர்க்கதரிசி. 19வது வசனத்தை பாருங்க. நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அப்ப உடனே பாருங்க, தீர்க்கதரிசின்னு பார்த்துட்டா. அடுத்தது என்ன? உடனே ஆராதனை சப்ஜெக்ட பேச ஆரம்பிக்கிறா. கர்த்தரோட பேசுறா. என்ன அவளுக்கு தெரிந்ததை பேசுறா. சில ஆட்கள் பாருங்க, பாவத்திலையும் ஐக்கியமா இருந்துட்டு பரிசுத்தமான காரியத்தையும் பேசிட்டு தங்களை விசுவாசிகளாக காண்பித்துக் கொண்டிருப்பார்கள். தங்களை ஊழியக்காரராக காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க உதட்டளவிலே கிறிஸ்தவர்கள், வார்த்தை ஜாலத்திலே கிறிஸ்தவர்களாக தங்களை அலங்கரிக்கிறவர்கள். அவங்க உண்மையான ஆள் கிடையாது. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். பாருங்க, அப்படிப்பட்ட ஆட்களையும் ஆண்டவர் மாற்றி, அவங்க நிலையை மாற்றி அநேகருடைய தாகத்தை தீர்க்கும்படி இவங்களுக்குள்ளே ஒரு பெரிய நிறைவை, ஜீவ ஊற்றை கர்த்தர் உருவாக்குகிறார். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆராதனையை பற்றி பேசுகிறார். எங்க பிதாக்கள் எல்லாம் எங்க ஆராதிச்சுட்டு இருந்தாங்க? எங்க ஆராதிச்சுட்டு இருந்தாங்க? ஆண்டவரே, இந்த மலையில ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. பைபிளை எடுத்து வச்சு பாருங்க. நம்ம சொல்றதான் போர்டுல போடுவாங்க. ஆனா நான் தொடர்ச்சியா பேசிட்டு வர்றேன். எப்படி இயேசுவுக்கும் அந்த பாவியான அந்த சமாரிய பெண்ணுக்கும் கான்வர்சேஷன், உரையாடல். இவ பேச, கர்த்தர் பேச. பாருங்க, அந்த உரையாடலிலேயே அவளுடைய தாகம் தீர்க்கப்படுகிற நிலையை நாம பாருங்கள். ஆண்டவர் இயேசு அங்கேயும் ஆராதனையை பற்றி பேசுகிறார். இவ சொல்றா, என்ன சொல்றா தெரியுமா? இவ என்ன சொல்றா? ஆண்டவரே, இந்த மலையில எங்க பிதாக்கள் எல்லாரும் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? ஆராதனை செஞ்சிட்டு இருந்தாங்க. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இந்த மலையில மட்டும் இல்ல, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் ஆவியாய் இருக்கிறார். எல்லாரும் ஆவியோடும் உண்மையோடு என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி 25வது வசனத்தை பாருங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். பாவியான பெண்ணா இருந்தாலும் மேசியான ஒருவர் வருவார்னு எங்க சமுதாயம், இஸ்ரவேலர்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் எப்ப வருவார் அப்படிங்கறதெல்லாம் அவர் மெதுவா கேட்கிற பாருங்க. ஏன்னா இயேசுவை தீர்க்கதரிசியாகத்தான் அங்க அவர் அறிந்தால். ஆமா, இப்ப பாருங்க, ஏன்னா ரகசியங்களை சொல்லுகிற தீர்க்கதரிசி என்று சொல்லி மேசியாவை பற்றி விசாரிக்கிற சமயத்துல மேசியாவே வந்திருக்கிறதை பாவியான ஒரு பெண்ணினிடத்திலே அங்க ஆண்டவர் வெளிப்படுத்துவதை பாருங்கள். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. 26வது வசனத்தை வாசிங்க. பேசுகிற நானே அவர். மேசியா கிறிஸ்து என்று நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களே, மல்கியா தீர்க்கதரிசியின் சொல்லிக் கொண்டு வந்தானே, அந்த தீர்க்கதரிசி அல்லது அந்த மேசியா உன்னோடு பேசுகிறவர் தான். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க.
உன்னோடு பேசுகிறவர் தான். இப்ப பாருங்க, இயேசுவை தீர்க்கதரிசியாக கண்டுகொண்டால், அடுத்தது இயேசுதான் மேசியா என்று கண்டுகொண்டால், இப்போ இந்த உரையாடலிலே என்ன நடந்துச்சு தெரியுமா? அவளுடைய தாகமெல்லாம் தீர்க்கப்பட்டு போயிடுச்சு. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உலக பிரகாரமான தாகம் அல்ல, ஆமா, உலக பிரகாரமான தாகம் அவளுக்கு தூசியாக மாறிவிட்டது. இப்போ ஆவிக்குரிய தாகமே தீர்க்கப்பட்டு விட்டது. என்ன நடக்கிறது இப்போ பாருங்க, பாவத்தின் மேல் இருந்த அந்த நிலை மாறி இப்ப பரிசுத்தமான ஒரு நிலைக்கு வந்து விடுகிறாள். ஏன்னா தீர்க்கதரிசியையும் மேசியாவையும் நேரடியாக பேசுவதை பார்த்து விட்டால், உடனே அடுத்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? என்ன நடக்கிறது வாசிங்க அடுத்த வசனத்துல. அத்தருணத்திலே சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுவதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். அடுத்த வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய், அங்க பாருங்க, அவ ஐயா இருங்க, நான் தண்ணி தூக்க வந்த வேலையை மறந்துட்டேன், வீட்டுல போய் தண்ணியை வச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி தண்ணி பிடிச்சிட்டு போனாலா? கடைசி வரலையும் தண்ணி பிடிக்கவே இல்லை. கடைசி வரலையும் அவ வீட்டுக்கு தண்ணி எடுக்கல. கடைசி வரலையும் பைபிளை பாருங்க, தண்ணி எடுக்கல. குடத்தை வச்சுட்டு வீடு வீடா ஊர் ஊரா போய் வீதி வீதியா அந்த சமாரியா பட்டணத்தினுடைய எல்லா வீதிகளிலும் போய் சத்தமா சொல்றா. வேற ஒன்னும் பெரிய பிரசங்கம் கிடையாது. என்ன சொல்றா? நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொல்லிவிட்டார், அவரை வந்து பாருங்க, அவர் கிறிஸ்து தானா? கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கய்யா. மேசியாவை அறிவிப்பதற்கு ஒரு பெரிய அப்போஸ்தலன் அல்ல, ஒரு பெரிய தீர்க்கதரிசி அல்ல, ஒரு பெரிய சுவிசேஷகன் அல்ல. ஆமா, இதுவரையிலும் பாவ வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மகிமையான மாற்றம் நடந்தது. அந்த மாற்றம் தான் இந்த நாளிலே இந்த மாதத்திலே உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. அந்த மாற்றம் தான் அவன் நடக்க போகிறது. இதுவரையிலும் தாகத்துக்காக குடத்தை எடுத்துக்கிட்டு போன உங்க குடத்தை ஆண்டவர் நிறுத்தி வச்சு அவருடைய நிறைவினாலே, அவருடைய ஜீவ தண்ணீரினாலே உங்களை நிறைத்து உங்களுடைய நிலையை மாற்ற போகிறார். எப்படி பேதுரு பிடித்த மீனை மார்க்கெட்ல கொண்டு போய் வித்துட்டு அதை காசாக்க ஆண்டவர் விடல, அவன் அப்படியே எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றினானோ, ஆமா, மனுஷரை பிடிக்கிறவனாக கர்த்தர் அவனை மாற்றினாரோ, அதுபோல உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். பக்கத்தில் இருக்கிறவங்க மேல கை வச்சு சொல்லுங்க, உங்க தாகத்தை தீர்ப்பது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தையே மாற்ற போகிறார். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இந்த பெண்ணு ஒவ்வொரு வீதியா போய் என்ன வேலை செய்கிறா? ஆமா, நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் சொல்லிவிட்டார். மேசியாவா? வந்து பாருங்க, அவர் மேசியா, இயேசு மேசியா, இயேசு என்கிற பெயரிலே வந்திருக்கிறார். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதனால பாருங்க, எப்போ தாகமா இருக்கிறீங்களோ, ஒருவன் தாகமா இருந்தால் அவன் என்னிடத்தில் வர கடவன். ஆமா, வீட்டுல ரொம்ப கவலையா இருக்கிறீங்களா? கஷ்டமா இருக்கிறீங்களா? துக்கமான செய்தியில வேதனையா இருக்கிறீங்களா? பாதிப்புல இருக்கிறீங்களா? நீங்க உடனே செய்ய வேண்டியது, உங்க வீட்டை கதவை பூட்டிக்கிட்டு முழங்கால் படிட்டு, ஆமா, தாகம் தீர்க்கும் ஜீவ நதியாகிய கர்த்தரோடு கூட பேசுங்க. அவர் உங்களோடு கூட பேசுவார். அவர் ஒரு வார்த்தையை தருவார். அந்த வார்த்தை ஜீவ நதியாக வாக்குத்தத்தமாக மாறும். அது நிறைவேறும் உங்க வாழ்க்கையிலே, அது காரியத்தை செய்யும். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு தெரியும், ஆனாலும் செய்வதிலே சோம்பேறித்தனம். நம்ம அதிகமா உலக பிரகாரமா ஓடுறதுலையும் மற்ற மனுஷரை நாடுறதுலையும் குறுக்கு வழியில எப்படியாவது யாரையாவது வச்சு எப்படியாவது சாதிச்சிடலாம் அப்படிங்கறதுல தான் ஓடுவோமே ஒழிய, முழங்கால் படியிட்டு தாகம் தீர்க்கிற கர்த்தரை நோக்கி பார்த்து காத்திருக்கிறவர்கள் குறைவுதான். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறவங்க அவங்க மட்டும் கை உயர்த்துங்க. பாஸ்டர், நீங்க சொல்றபடிதான் இந்த நாள்ல இருந்து ஒரு தீர்மானம் எடுத்துக்கங்க. என்ன தீர்மானம்? ஆமா, என் வாழ்க்கையில ஏதாவது குறைவு வந்தா, பாதிப்பு வந்தா, தேவை வந்தா, பிரச்சனை வந்தா, வியாதி வந்தா, அல்லது கஷ்டம் வந்தா, என்ன துயரம் வந்தாலும் சரி, நான் ஆறுதலை தேடி வேற எங்கேயும் போக மாட்டேன், யாருக்கும் போன் பண்ண மாட்டேன். ஆமா, தாகம் தீர்க்கிற ஜீவ நதியாகிய, பேரின்ப நதியாகிய, தேவ நதியாகிய, சகாயம் செய்கிற நதியாகிய கர்த்தரை நோக்கி நான் பேசுவேன்.
ஒரு சமாரிய பெண்ணை மதித்து பேசின கர்த்தர் என்னையும் நோக்கி பேசுவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் என்ன செய்கிறவர்? ஆகாரம் தருகிற தேவன். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? அல்ல தட்டவே மாட்டார். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க ஐயா எல்லாரும். ஹல்லேலூயா. அதனால உங்க வாழ்க்கையிலே உங்க தாகத்தை கர்த்தர் எப்படி தீர்க்கிறார், எப்ப தீர்க்கிறார் அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா உங்க தாகத்தை எல்லாம் ஆண்டவர் தீர்த்து உங்களுடைய தரத்தை ஆண்டவர் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. இனி அவ அநேகருக்கு மனைவியா இருக்க போகிறவல்ல, இனி இயேசுவை சுமந்து செல்லுகிற ஒரு சுவிசேஷியாக கர்த்தர் அவளை மாற்றி விடுகிறார். இந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கை தரம் மாற போகுது. பக்கத்துல இருக்கிறவங்க மேல கைச்சு சொல்லுங்க, உங்க வாழ்க்கை தரம் மாற போகிறது, உங்களுடைய செயல்பாடுகள் மாற போகிறது. காரணம் உங்களுக்கே தெரியாம சரீர பிரகாரமா ஆவிக்குரிய பிரகாரமா உங்க தாகத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி அமைக்க போகிறார். ஸ்தோத்திரம். சிலருக்கு பாத்தீங்கன்னா புரியுற மாதிரி பேசினாதான் உற்சாகமா இருப்பாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி பேசினாலும் சரி, புரியாத மாதிரி பேசினாலும் சரி, கர்த்தர் எப்படி பேசினாலும் உங்க அந்த ஆவியானவருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில கட்டாயம் நிறைவேறும். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எதிரிகள் முன் வீரும் தன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் வீரும் தன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். கைதட்டி பாடுங்க. கர்த்தர் இயேசு. கூரை இல்லையே, கூரையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. என் தேவன் எல்லாரும் மகிமையின் செல்வத்தினால், என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ரெண்டு பேருடைய தாகத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகாருடைய தாகத்தை பாருங்க. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரலையும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஆகாருடைய நிலை. ஆகார் என்பது யாரு? ஆபிரகாமுக்கு அவசரமா குழந்தைய பெற்றுக் கொடுக்கிறதுக்கு மனைவி சாரால் ஏற்படுத்தினாலே எகிப்தினுடைய வேலைக்காரியா இருந்த அடிமை பெண் குழந்தைய பெற்று, குழந்தை இப்போ எப்படி இருக்குது? ஆமா, வாலிப பருவத்தை தொடர அளவுல டீனேஜ் பருவத்துல இருக்கிறான். இப்போ கர்த்தரே சொன்னார், குடும்பத்துல குழப்பம் வந்த உடனே அந்த அடிமை பெண்ணையும் அந்த குழந்தையையும் இஸ்மவேலையும் என்ன செய்ய அனுப்பிடு அப்படின்னு சொல்லி
ஆபிரகாம் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து துருத்தியில தண்ணிய வச்சு போய் எங்க பொழைச்சுக்கன்னு சொல்லி அனுப்பி விட்டார். இப்ப பாருங்க, தனிமையாக தள்ளப்பட்ட நிலையிலே, தாகத்தினால் தவிக்கக்கூடிய நிலையிலே, வனாந்தரத்திலே, யாரும் உதவி செய்ய முடியாத அவாந்தர வெளியில போய் இந்த ஆகார் அகப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்போ துருத்தியில இருந்த தண்ணி எல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்ப குடிக்க தண்ணியே கிடையாது. அந்த வசனம் எப்படி இருக்கு தெரியுமா? தண்ணி இல்லாத அந்த வெயில் காடான அந்த வனாந்தரத்துல, தண்ணி இல்லாத ஒரு நான் வறண்டு போகக்கூடிய மோசமான அந்த வெயிலின் நேரத்துல என்ன செய்யறதுன்னு சொல்லி தாகத்திலே தவிக்கிறா இந்த ஆகாரும் அவளுடைய மகனும். இப்போ அந்த வசனம் எப்படி இருக்கு, எடுத்து வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் எப்படி அவளுடைய தாகத்தை தீர்த்தார், உங்க தாகத்தையும் எப்படி கர்த்தர் தீர்க்க போகிறா. நீங்க தனியா இருக்கிறீங்களா? தள்ளப்பட்ட தனிமையான நிலையில தவிப்பில இருக்கிறீங்களா? அல்லது யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு நிலையில இருக்கிறீங்களா? உங்களுடைய சூழ்நிலை ஒரு வனாந்தரத்திலே உதவியற்ற சூழ்நிலையிலே ஆகார் இருந்த மாதிரி நீங்க தவிக்கிறீங்களா? ஆமா ஆமா அழிஞ்சிருவோமோ அப்படிங்கிற நிலையில இருக்கிறீங்களா? வாசிங்க பார்க்கலாம். ஆகாருடைய நிலையை பாருங்க. கர்த்தர் எப்படி அவளுக்கு அவளுடைய தாகத்தை தீர்த்தார், அவளுடைய மகனுடைய தாகத்தை தீர்த்தார். உங்க குடும்ப தாகத்தையே தீர்க்கிற கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க தாகத்தை தனித்தனியா தீர்க்கிற தாகத்தை, உங்க மகனுடைய தாகத்தையும் தீர்க்க, உங்க பிள்ளைகளுடைய சந்ததியினுடைய தாகத்தையும் தீர்க்கிற கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க கவனிங்க, என்ன நடந்தது வாசிங்க பார்க்கலாம். துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். அல்லேலூயா. அவன் பிழைத்தான் இல்லையா? வாசிக்கணும் தொடர்ந்து. தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவன் ஆனான். பாருங்க, தாகத்தில, நம்ம தேவையில, நம்ம பாதிப்புல தவறு செய்திடக்கூடாது. பக்கத்துல இருக்கிறவங்க மேல கை வச்சு சொல்லுங்க, உங்க தாகத்தை தீர்க்கிற அந்த நேரத்துல, தேவை மிகுந்த நேரத்திலே, பாதிப்பு நிறைந்த நேரத்திலே, எதிர்ப்பு நிறைந்த நேரத்திலே, எதிராளிகள் பயங்கரமா வேலை செய்யற நேரத்திலே, நீங்க தவிக்கிற தத்தளிக்கிற நேரத்திலே, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய விசுவாசம் இதெல்லாம் பாதிப்பா அல்லது வித்தியாசமா மாறிடக்கூடாது. அவ இருந்த இடத்துல தண்ணி இல்லை என்பது கர்த்தருக்கு தெரியும். சொல்லுங்க, உங்க சூழ்நிலை எல்லாம் யாருக்கு தெரியும்? நீங்க நிர்கதியா இருக்கிறதெல்லாம் யாருக்கு தெரியும்? உதவியற்ற நிலையில இருக்கிறதெல்லாம் யாருக்கு தெரியும்? உங்க கையில இருந்ததெல்லாம் செலவழிந்து போனதெல்லாம் யாருக்கு தெரியும்? கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஐயா. அடிமை பெண்ணா இருந்தாலும் சரி, அந்நியனா இருந்தாலும் சரி, அனாதையா இருந்தாலும் சரி, உலகத்திலே எந்த நிர்கதியில இருக்கிற எல்லா மனிதனையும் கர்த்தர் நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர்தான் அவர்களை உருவாக்கின தேவன். அல்லேலூயா. சொல்லுங்க, உங்களை ஏழையா, நீங்க ஏழையா இருந்தாலும், எளியவர்களா இருந்தாலும், இல்லாதவர்களா இருந்தாலும், உலகம் உங்களை ஒரு மாதிரி நினைச்சாலும் கர்த்தர் உங்களை ஒரு மாதிரி நினைக்கிறதே இல்லை. அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். உங்க தாகத்தையும் அவர் தீர்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. காட்டிலே இருக்கிற மிருகங்களுடைய தாகங்களை எல்லாம் தீர்க்கிற தேவன் உங்களுடைய தாகத்தையும் தீர்க்க ஆண்டவர் ஏற்பாடு செய்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்க. பாருங்க, இந்த பெண்ணு ஆகார் தண்ணி இல்லாம தவித்தா, உண்மைதான். பாருங்க, ஆண்டவர் அவள் கண்ணை திறந்து அவள் இருந்த இடத்திலேயே ஒரு நீரூற்றை அவ கண்டு கொள்ளும்படியாக அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து மகனுக்கு கொடுத்து அவங்களை காப்பாற்றினது உண்மைதான். ஆனா அவளுக்குள்ளே இருந்த ஒரு தவறான ஒரு எண்ணம் என்ன? அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று, தண்ணி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே
இது எல்லாரும் செய்யற ஒரு தவறு, ஊழியக்காரர் கூட செய்யற ஒரு தவறு. தண்ணி இந்த ஏரியாவிலே கிடையாது. தண்ணி கையில இருந்ததும் தீர்ந்து போச்சு, பையில இருந்ததும் தீர்ந்து போச்சு, இனி தண்ணியே கிடைக்காது. அவளுக்குள்ள என்ன ஒரு எண்ணம் வரல? நம்மளை உருவாக்கினவர், நமக்கு ஒரு குழந்தையை கொடுத்தவர், இஸ்மவேலுக்காக வாக்கு பண்ணி இருக்கிறாரே, அந்த கர்த்தர் எப்படியும் நமக்கு தண்ணீர் தருவார்னு சொல்லி அவ என்ன செய்யல? விசுவாசிக்கல, நம்பல. இல்லையா? நம்பல. கவனிங்க கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 20வது வசனத்தை பார்த்தா அந்த இஸ்மவேலுக்காகவும் கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார் பாருங்க. ஆமா, அந்த இஸ்மவேல் ஆபிரகாமின் வித்தா இருக்கிறதுனால கர்த்தர் பாருங்க, இஸ்மவேலை கைவிடாத தேவன், இஸ்மவேலை கொடுத்தவர், உருவாக்கினவர். ஆமா, தாகத்தினாலே அவன் அழிந்து போக கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். உங்களையும் அப்படித்தான் பாருங்க. மாதம் மாதம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கிறார். எவ்வளவு சத்தியத்தை ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். உங்களை கைவிடுவாரா? சொல்லுங்க, கைவிடுவாரா? பக்கத்துல இருக்கிறவங்க மேல கை சொல்லுங்க, கைவிடவே மாட்டார். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம், வாசிங்க பார்க்கலாம். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் பலுகவும் பெருகவும் செய்வேன்னு சொல்லி இஸ்மவேலுக்காக கர்த்தர் ஆபிரகாமிட்ட வாக்கு கொடுத்திருக்கிறார். தாயான இந்த இஸ்மவேலுக்கும் இந்த வாக்குத்தத்தம் தெரியும். ஆனா சூழ்நிலையை பார்த்து என்ன செய்கிறா? இப்போ ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்து விடுகிறாள். இதுதான் மக்கள் செய்கிற ஒரு தவறான காரியம். மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்தாலும் சரி, பெரிய பாதிப்பு வந்தாலும் சரி, பெரிய எதிர்ப்பு வந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகவே கூடாது. ஆமா, நம்ம எண்ணங்கள் என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த தாகம், இந்த வறட்சி, இந்த இல்லாமை என் வாழ்க்கையை மேற்கொள்ளவே முடியாது. ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்குகிற கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் என் தாகத்தை தீர்க்க எப்படியும் எனக்கு தண்ணீர் தருவார்னு சொல்லி இவன் என்ன செஞ்சிருக்கணும்? கர்த்தர் மேல விசுவாசமா இருந்திருக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. துன்பங்கள் உனக்கு வரலாம், துயரங்கள் தொல்லை தரலாம். துன்பங்கள் உனக்கு வரலாம், துயரங்கள் தொல்லை தரலாம். அன்பாய் நேசித்த எவரும் உனக்கு எதிராய் மாறலாம். அன்பாய் நேசித்த எவரும் உனக்கு எதிராய் மாறலாம். எல்லாரும், துன்பங்கள் உனக்கு வரலாம், துயரங்கள் தொல்லை தரலாம். துன்பங்கள் உனக்கு வரலாம், துயரங்கள் தொல்லை தரலாம். அன்பாய் நேசித்த எவரும் உனக்கு எதிராய் மாறலாம். அன்பாய் நேசித்த எவரும் உனக்கு எதிராய் மாறலாம். உண்மையே இருக்கின்ற போது உனக்கென்ன உள்ளத்தில் மனக்கவலை? இருக்கின்ற போது உனக்கென்ன உள்ளத்தில் மனக்கவலை? துன்பங்கள் உனக்கு வரலாம், துயரங்கள் தொல்லை தரலாம். எல்லாரும், துயரங்கள் தொல்லை தரலாம். அன்பாய் நேசித்த எவரும் உனக்கு எதிராய் மாறலாம். அன்பாய் நேசித்த எவரும் உனக்கு எதிராய் மாறலாம். இருக்கின்ற போது உனக்கென்ன உள்ளத்தில் மனக்கவலை? கடந்ததை எண்ணி கலங்கிட வேண்டாம், நடப்பதை நினைத்து அழுதிட வேண்டாம். கடந்ததை எண்ணி கலங்கிட வேண்டாம், நடப்பதை நினைத்து அழுதிட வேண்டாம். உலகத்திலே உள்ள உயர்ந்தோரை பார்க்கிலும், உலகத்திலே உள்ள உயர்ந்தோரை பார்க்கிலும் உனக்குள்ளே இருக்கின்ற இயேசுவே போதும். உனக்குள்ளே இருக்கின்ற இயேசுவே போதும். இயேசு இருக்கின்ற போது
மனக்கவலை என்பேசு இருக்கின்ற போது உனக்கென்ன உள்ளத்தில் மனக்கவலை? உனக்குள்ள பாரம் சுமப்பது யாரோ? உன்னை தன் தோளில் சுமப்பது யாரோ? உனக்குள்ள பாரம் சுமப்பது யாரோ? உன்னை தன் தோளில் சுமந்தது யாரோ? உயிர் தந்த இயேசுவை கைவிடுவாரோ? உயிர் தந்த இயேசுவை கைவிடுவாரோ? உனக்காக மரித்தவர் உன்னை மறப்பாரோ? உனக்காக மரித்தவர் உன்னை மறப்பாரோ? இயேசு இருக்கின்ற போது உனக்கென்ன உள்ளத்தில் மனக்கவலை? இயேசு இருக்கின்ற போது உனக்கென்ன உள்ளத்தில் மனக்கவலை? துன்பங்கள் உனக்கு வரலாம், துயரங்கள் தொல்லை தரலாம். துன்பங்கள் உனக்கு வரலாம், துயரங்கள் தொல்லை தரலாம். அன்பாய் நேசித்த எவரும் உனக்கு எதிராய் மாறலாம். அன்பாய் நேசித்த எவரும் உனக்கு எதிராய் மாறலாம். இயேசு இருக்கின்ற போது உனக்கென்ன உள்ளத்தில் மனக்கவலை? சிம்சோனும் அப்படித்தான், ஆகார் மாதிரி இப்படித்தான் தப்பா எடுத்துட்டான். ஐயோ தண்ணி இல்லாததுனால என் பையன் செத்துருவான், அவன் சாவ நான் என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாதுன்னு சொல்லி ஆமா களைப்பாய் இருந்த மகனை செடியின் கீழே வச்சுட்டு தூரமா போய் கத்திட்டு இருந்தா பாத்தீங்களா? அதே மாதிரிதான் பெரிய ஹீரோவான சிம்சோனும் பாருங்க, ஒரு கழுத தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை பெலிஸ்தியர்களை கொன்று போட்டான் பாத்தீங்களா? பெரிய வெற்றி. கையில பட்டயம் கிடையாது, வேற எதுவும் கிடையாது. கீழே காய்ந்து கடந்த அந்த தாடை எலும்பை எடுத்து 1000 பெரிய பெரிய பராக்கிரமசாலிகள் பெலிஸ்தியர்களை கொன்று போட்டு வெற்றி அடைந்தவன் இப்ப தண்ணி கிடைக்கலன்னு உடனே ஆண்டவரே நான் சாக போறேனா அப்படின்னு சொல்லி பேசுறான் பாருங்க. 15வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் 18-19 வசனத்தை பாருங்க. அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமா என்றான். பாருங்க, நம்ம ஜபத்திலையும் விசுவாசத்திலையும் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரியான மைனஸ் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமா பார்த்து நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரை நோக்கி அவன் தண்ணிக்காக ஜெபம் பண்ணதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆண்டவரே நான் செத்து, தண்ணி இல்லாம தாகத்தினால நான் செத்து விருத்த சேதனம் இல்லாத இவங்க கையில நான் போயிடணுமா? அவனுக்குள்ள என்ன ஒரு எண்ணம் இல்லாம போயிடுச்சு, என்ன ஒரு விசுவாசம் இல்லாம போயிடுச்சு. கழுத தாடை எலும்ப, ஒரு சும்மா சின்ன எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று ஜெயத்தை உருவாக்கின கர்த்தர் நிச்சயமா என் தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீரையும் கொடுக்க அவர் வல்லவர்னு சொல்லி அவன் என்ன செய்யல, விசுவாசிக்கல, சொல்லல. அது ஒரு பெரிய குறை. இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஆண்டவர் அவனை ஒரு பெரிய காரியத்திற்காக, ரட்சிப்புக்காக, இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாப்பதற்காக, பெலிஸ்தியருடைய கையில் இருந்து காப்பாற்றுவதற்காக அவனை அபிஷேகம் பண்ணி வச்சிருந்ததுனால ஜபத்துல தவறு இருந்தாலும் கூட ஆண்டவர் அவனுக்காக, அவன் தாகத்தை தீர்ப்பதற்காக என்ன செய்தாராம்? பள்ளத்தை என்ன செய்தார்? பிளந்தார். கவனிங்க. நம்ம ஜபத்திலையும் நம்முடைய காரியங்களிலேயும் குறைவு இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய காரியங்களை நிறைவேற்ற, ஆமா நம்ம தாகத்தை தீர்க்க அவர் மறப்பதே இல்லை. ஹல்லேலூயா. நாம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, நாம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, அதை மட்டும் நான் சில வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. ஆமா, அந்நியன், ஆமா 100க்கு அதிபதி, அவன் ரோமன், அவன் இஸ்ரவேலன் கிடையாது.
அவன் வந்து இயேசுவுக்கு ஆள் அனுப்பி சொல்றான் பாருங்க, ஆண்டவரே என் வேலைக்காரன் மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலே இருக்கிறான், நீர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது வேலைக்காரன் என்ன செய்வான்? பிழைப்பான். சொல்லுங்க, வேலைக்காரன் சுகமாவான். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஆகார் என்ன சொன்னா? சிம்சோன் என்ன சொன்னா? தண்ணி இல்லாதனால என் பிள்ளை சாக போகுது. நிறைய வருஷமா சத்தியம் கேட்டுட்டு இருக்கிற விசுவாசிகள் இப்படித்தான். ஒரு வியாதி வந்துருச்சு, ஒரு பாதிப்பு வந்துருச்சு, ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஐயோ இப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அப்படியே அழுதுட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி பேசுறதெல்லாம் நிறுத்திட்டு, நெகட்டிவா பேசுறது, நினைக்கிறது, ஆமா கற்பனை பண்றது, அதெல்லாம் நிறுத்திட்டு இந்த 100க்கு அதிபதி சொன்ன மாதிரி சொல்லணும். என்ன சொல்லணும்? ஆண்டவர் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார். என்ன சொன்னார்? இஸ்ரவேலருக்குள்ளும் இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை நாம் பார்க்கல அப்படின்னார் பாருங்க. அதனால என்ன நடந்தாலும் சரி, யவீருவனுடைய வாழ்க்கையிலையும் அதை நம்ம பார்க்க முடியும். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 18வது வசனத்துல பாருங்க, அவனுக்கு இருந்தது ஒரே ஒரு மகள். அவன் ஒரு பெரிய வசதியானவன் இல்லையா, ஜபாலய தலைவன். அவன் தன்னுடைய மகள் செத்த உடனே இயேசுவை தேடி ஓடுறான் பாருங்க. சொந்தக்காரெல்லாம் வந்து இவனை தேடி வர்றாங்க. வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? உன் மக செத்துட்டா, போதகரை நீ என்ன செய்ய வேண்டாம், வருத்தப்படுத்த வேண்டாம், எதுக்கு அடக்கத்துக்கு அவரு வேண்டாம், நம்ம அடக்கம் பண்ணிக்கலாம் வா அப்படின்ன. இவன் விடல. இவன் வந்து என்ன சொல்றான்? அந்த வசனத்தை மட்டும் பாருங்க, 18வது வசனத்தை. ஆகிலும் அதுக்கு முந்தின வசனம் சேர்த்து வாசிங்க. அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், என் மக இப்பதாயா மரித்து செத்து போயிட்டா, ஆனாலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை, அவ மேல உங்க கைய வைங்க, அப்பொழுது பிழைப்பாள், என் மக பிழைப்பாள். சொல்லுங்க, என் மகள் என்ன செய்வாள்? செத்து போன என் மகள் பிழைப்பாள், மரணத்துக்கு ஏதுவான வியாதியான என் வேலைக்காரன் சுகமாவான். இயேசுவை பார்த்து சொன்ன ஒரு பாருங்க, பாராட்டக்கூடிய ஒரு ஜெபம். பெரும்பாடுள்ள ஸ்திரியும் அப்படித்தான் தன்னுடைய உள்ளத்திலே நிர்ணயம் பண்ணினா பாருங்க. அதே 9வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால், வஸ்திரத்தை, இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன். அதான் விசுவாசம். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமா, அவளை பார்த்து இயேசு கடைசியா சொன்னார் பாத்தீங்களா, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பாருங்க, டாக்டர் கைவிட்டாங்க, மரண நாளை எண்ணிக்கொண்டிருந்தவதான். ஆனா இயேசுவுக்கும் அவளுக்கும் உண்டான காரியத்துல பாருங்க, அவளுடைய வியாதி நீங்கி சுக வாழ்வை பெற்றுக்கொள்ள அவ எடுத்த முயற்சியை பாருங்க, அவ சொன்ன விசுவாச அறிக்கைய பாருங்க. இன்னும் இயேசுநாதர்ட்ட வரல. இயேசுநாதர்ட்ட வர்றதுக்கு முன்னமே அவ என்ன விசுவாச நிறைவோடு கூட வர்றா. நான் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் எனக்கு என்ன உண்டாகும்? சுகம் உண்டாகும், நான் சுகமாவேன். அவ என்ன விசுவாசத்தோட வந்தாலோ அப்படியே நடந்தது. பாருங்க, நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆராதனையில நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிற தேவன். கூரையை பிரித்து கொண்டு இறக்கப்பட்டானே பாருங்க, அவர்களுடைய விசுவாசத்தை இயேசு கண்டுன்னு சொல்லி எடுத்து மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எழுந்து நின்று நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில இருக்கிற தாகத்தை எல்லாம் கர்த்தர் எப்படி நீக்குகிறார், எப்பொழுது நீக்குகிறார், நாம எப்படி இருக்கணும். தாகமுள்ள நேரத்திலே, தேவை மிகுந்த நேரத்திலே, பாதிப்பான நேரத்திலே, வியாதியான நேரத்திலே, மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலையிலே நாம எப்படி இருக்கணும். உலகத்தார் மாதிரி இருக்கக்கூடாது. ஆகார் சொன்ன மாதிரி சொல்லக்கூடாது. சிம்சோன் சொன்ன மாதிரி, ஆண்டவரே நான் செத்துருவேன், இந்த வியாதி என்னை மேற்கொண்டணும், இந்த வியாதி இந்த இப்படின்னு சொல்லி மரணத்தை அதிகமா தியானிக்க கூடாது. நம்முடைய ஆண்டவருடைய கரத்திலே ஜீவன் இருக்கிறது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிற தேவன். ஆமா, மார்த்தாள் மரியாளுடைய வீட்டிலே மார்த்தாளோடு கர்த்தர் போராடினது இந்த ஒரே ஒரு காரியத்துக்காகத்தான். மரணம் இல்ல, அதை விட தாண்டி 4 நாள் ஆகிடுச்சு. சரீரம் நாரி கல்லறையிலே நாரி கொண்டிருக்கிறது. அங்கேயும் ஆண்டவர் இயேசு, ஆமென், அவர்களுடைய வாயிலே
இப்படிப்பட்ட விசுவாச அறிக்கை வருமான்னு சொல்லிதான் எதிர்பார்த்து அவர்களோடு பேசுறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொன்னார். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையும் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இருக்கலாம். ஆமா, என் தாகம் தீர்க்கப்படுமா? கர்த்தர் என் தாகத்தை தீர்த்துருவாரா? என் வாழ்க்கையிலையும் பேரின்பத்தை உண்டாக்குவாரா? சந்தோஷத்தை உண்டாக்குவாரா? செழிப்பை உருவாக்குவாரா? எனக்கும் அவர் உதவி செய்ய முடியுமா? என் வாழ்க்கையிலேயும் அவர் என்னை உயிர்ப்பிக்க முடியுமா? என்னுடைய வியாபாரத்தை உயிர்ப்பிக்க முடியுமா? என் சந்ததிய குடும்பத்தை உயிர்ப்பிக்க முடியுமா? விழுந்து போன என்னுடைய வாழ்க்கையை தூக்கி அவரால் நிறுத்த முடியுமா என்கிற நிலையில இல்ல. வாமா வாமா, யவீரு சொன்னது போல, 100க்கு அதிபதி சொன்னது போல, ஆமா, பெரும்போடுள்ள ஸ்திரீ சொன்னது போல, அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வாய் திறந்து அவரோடு கூட பேசுங்க. அவரோடு கூட பேசுங்க. அவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருந்தாரே, உங்க தாகத்தை இப்பொழுதே தீர்த்து கொண்டிருந்தாரே. ஆமா, இருதயம் திறந்து பேசி கேட்டு கொண்டிருந்த, ஆமேன், உங்க இருதயம் ஆண்டவருடைய வார்த்தையின் ஜீவ வார்த்தையினாலே, ஜீவ தண்ணீரினாலே இப்பொழுதே ஆண்டவர் உங்களை நிரம்பி வழிய பண்ணி இருக்கிறாரே. அவரோடு கூட பேசுங்க. அவரோடு கூட பேசுங்க. அவரோடு கூட பேசுங்க. அவரோடு கூட பேசுங்க. ஆமேன். ஆமா, கத்தி இருக்கிறது, நெருப்பு இருக்கு, விறகு இருக்கு. பலி செலுத்த ஆடு எங்கப்பான்னு சொல்லி மலை அடிவாரத்திலிருந்து ஆமா ஈசாக்கு கேட்டு கொண்டு வந்தானே தகப்பன் ஆபிரகாமினிடத்துல.